அடமலையிலும் ஆடுகள் விற்பனைங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏங்க மழைங்க, நல்ல மழை, நல்ல வர்க்கமான கன்னி ஆடு 15,000 தான் வாங்கியிருக்காங்க. விலை கம்மி. சும்மா போய்கிட்டு கன்னி ஆடை போய் 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காதீங்க. 15,000 14,000 தான். அருமையாக இருக்கும். நல்லா பால் வர்க்கும், நல்லாவும் இருக்கும். தீபாவளி குறைஞ்சு இன்னும் விலை குறையும். ஏன்னா ஆடு எவ்வளோ சொல்லி எப்படிக்குண்ணே வாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வளர்ப்புக்கா? வளர்ப்பு தான். நல்லா மடியெல்லாம் இறங்கிருக்கு. மடிக்கட்டான ஆடு. சென்னையாடா? நல்ல வெட்ட குறுக்கு என்னண்ணே? அது அதுக்கு அந்த குறவாள் அது 13 ரூபா 12 ரூபா சொன்னாங்க. 9,000. பரவாயில்ல. சரி சரி. அதான் என்ன இப்போ மழைக்கு முன்னாடியே வளர்ப்பாடு எப்படி பிடிச்சிங்க? 7-10 ஆடு கிடக்கு. சரி சரி. எத்தனை பல்லு? அது பல்லு இன்னும் ஒரு 4 ஈத்து எடுக்கலாமா? நல்ல ஈத்தா? 2 ஈத்தா. எவ்வளோக்கு வாங்கிடு? 16,000 வாங்கிக்கையா. 16? ஆமா. இல்ல 16? ஆமா. பரவாயில்ல. எத்தனை பல்லு? 2 பல்லு. 2 பல்லுங்களா? ஆட்டுக்கு போடலாம்ல இல்ல போடலாம், கறிக்கு வச்சுக்கலாம்ல? சரி சரி சரி. ஏங்க 4 பல்லு கொண்ட கன்னி ஆடு. மடுவு பாருங்க, நல்லா பால் வர்க்கம் தான். விலை எவ்வளோ தெரியுமா? 10,000 தாங்க. சில பேர் அதிக விலை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. என்னைக்குமே எதா இருந்தாலும் ஆடு கன்னி ஆடு வாங்குறப்ப நம்மளோட ஒரு வாரத்தை கேளுங்க. சம்சாரிட்ட வாங்கிக்கோங்க. விலை குறைச்சு கொடுப்பாப்புல நல்லாவும் இருக்கும். சரியான செங்கண்ணி. ஆமா, பியூர் செங்கண்ணி கிடையாது. தீபாவளி ஆஃபருக்கா? ஆமா. எவ்வளவு சொன்னீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 14,500 வாங்கிருக்கேன். 14,500. ஆமா. 15 கிலோ நெருக்கி விடுமா? 16 கிலோ விடுமா? கூட வரும். ஏன்னா எலும்பு மித்த ஃபேர் பார்ட்ஸ் வந்து லாபம். ஆமா, அது மேட்ச் லாபம். மித்தபடி மேட்ச் தான் லாபம் வரும். உரிப்பு கூலி இருக்கு, எல்லாமே இருக்கு, வாடகை இருக்கு. வீடு போய் சேர கூட 500 ஆயிரும்ல? ஆமா, 500 ரூபா வரும் செலவு. ஒரு 1000 ரூபா மிஞ்சும். 1000 ரூபா மிஞ்சும். சம்பளம் தான் மிஞ்சுமா? போதுமா? சரி. ஆசைப்படக்கூடாதுல்ல. எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. அது வந்து சம்சாரி. அதான் யாரும் பாப்பாப்ல. எவ்வளவு சொல்றாரு? கட்டுதா கட்டலையா? நாங்க 20 ரூபாய்க்கு கட்டாச்சு. அவர் 26 சொல்றாரு. 26. மழை நேரத்துல சேதிக்குள்ளையும் சேருக்குள்ளையும் நடந்து ஆடு மேய்க்காரு. கொஞ்சம் கொடுங்களேன் அனுசரிச்சு. கொடுக்க வந்து நாங்க அறுத்து முதலாக்கணும். காக்கெல்லாம் அறக்கலாம் விற்கணும்ல கறி. ஒரு ஆள் வீட்டு விட்டு வெளியே வர முடியும் மழைக்கு. அப்படியா? இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டுமா? இல்ல 24 கொடுத்துருவாங்க. 24 கட்டாதா? 1000 ரூபா கொடுக்க முடியாது. வீட்டுக்கு வந்துருவான். சரி சரி. ஓ, கடாக்குட்டி 19,000. ஆடு வந்து 15,500. 15,500. சென்னையா வெத்தாடா? சென்னையா வெத்தாடா? ஆடு சென்னையா? சென்னை மாதிரி தெரியல. ஆடு சென்னையில வெத்தாடு தானே? 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு 4. அப்புறம் மால்ட்டாடா? சரி சரி. 6 பல்லு போச்சு. 6 பல்லு தான். 4 தான். மால்ட்டாடுக்கு வந்து மடிதான் இறங்காது. அப்புறம் எந்த ஊரு? நம்ம புதூர், நல்லா வீட்டுக்கு புதூர். தீபாவளிக்கா வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரி, கடை வச்சிருக்கீங்களா இல்ல சம்சாரியா? நீங்க சம்சாரி. ஜெவராஜ் மேல வேலை பார்க்கோம். சரிண்ணே சரிண்ணே. நாங்கெல்லாம் விஜயாந்த் வச்சுக்காரங்க. சரி. ஆடு கொடியாடு ராஜபாளையம் ஆட்டு சந்தையில ஒரு கொடியாட்டு கடை இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். நல்லா பெருசு, நல்லா நீட்டு போக இருக்கு. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கினீங்க? 35 ரூபாய் எவ்வளவு? 35. கோயிலுக்கா? வளப்புக்கு ஆட்டுக்கு போடவா? ஆட்டுக்கு போட. நல்லா கொம்பு மடங்கி இருக்கு, நெஞ்சு வர இருக்கு, காது பலமா இருக்கணும்னு பாக்கணும்னா. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 70 ஆடு வச்சிருக்கேன். 70 ஆடு வச்சிருக்கேன். 70 ஆடு. என்ன ஆடு? எல்லா ஆடு தான். இல்ல கலனியா போர் குட்டியா? எல்லாம் கலந்துருக்கு. எல்லாம் கலந்துருக்கு. அவன் கலந்ததுக்கு வந்து கொடியாடு காக்கடா போட்டா வர்ற குட்டியெல்லாம் எப்படி பிறக்கும்? பிறக்குமா? ஒண்ணுன்னா பிறந்துடும். கரும்பேர் தான் இருக்கு, புளிம்பேர்லாம் கிடைக்கலையா? ரேட்டு குறைக்கவே இல்லையா அவங்க? சரிண்ணே சரிண்ணே. நல்லா முட்டை இறங்கியிருக்கா? சரிங்க பாப்போம். நல்லா கொட்டை லைட்டாக இறங்கியிருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் ஏறி இன்னும் நல்லா இருக்கும், டாப்பா இருக்கும். சரிண்ணே சரிண்ணே. ஐயா, நல்ல ஒரிஜினல் கன்னி கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. எவ்வளவு சொல்லி எம்பிட்டு வாங்கிருக்கீங்க?
6000 ரூபா சொன்னாப்புல. நாங்க 4500 வாங்கிட்டு போறோம். 4500. எதனால கண்ணியை தேர்வு பண்ணிருக்கீங்க? இந்த குட்டி பார்க்கறதுக்கு கலர் நல்ல கலரு, கொஞ்சம் குட்டி நல்லா வாட்டர் சட்டமான குட்டி. ஒரு 4 மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு 4000 ரூபா லாபம் கிடைக்கும். ஆடு வளர்ப்பு நல்லதுதான். ஆடு வளர்ப்பு கிராமத்துல உள்ளவங்க ஏழை எம்பதியை நல்லா காப்பாற்ற வேண்டியது ஆடு வளர்ப்பு தான். ஆடு வளர்ப்பு தான். ஆனா சில பேர் வந்து பண்ணை முறையா வளர்க்குறாங்க, அவங்களுக்கு பல பிரச்சனை வர ஒரு நோய் தாக்குதலாம் கம்மி. ஏன்னா பறனை வச்சு வளர்க்குறாங்க. நம்ம மாதிரி தண்டரை வளர்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க? தந்தரையில வளர்க்குறது வந்து சிமெண்ட் தரையில ஆடு வளர்க்கக்கூடாது முதல். இல்லைன்னா செட்டு போட்டு வளர்க்கலாம், உயரமான செட்டு போட்டு வளர்க்கலாம். இல்லை மண் தரையில வளர்க்கணும். மண் தரையில வளர்ந்தா அந்த ஈரம் இருக்கக்கூடாது. அவ்வளோ. ஆமாம், ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு மேட்சில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டில் இருக்கக்கூடாது. அது தூங்குறதுக்கு இம்சம் இல்லாமல் இருக்கும். சரியா? தென் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட தெற்கத்தியான கன்னி ஆடு எப்படி இருக்கா பாருங்க. ஒரிஜினல் இதுதாங்க, பியூரு. அண்ணே எம்பிட்டுக்குன்னா கொடுக்கலாம். எத்தனை பல்லு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லுன்னா இப்போ எவ்வளோ? 20000 ரூபா சொல்லுதான். 20000 ரூபா. எவ்வளோ எம்பிட்டுக்குன்னா கொடுக்கலாம்? நான் 17-18 ரூபா கொடுக்கலாம். என்ன மழை நேரத்தில் விலை அதிகமாக இருக்கு? தீபாவளி நேரம். தீபாவளி முடிஞ்சா? தீபாவளி முடிஞ்சா 15-16. 15. இந்த மாதிரி உண்மையத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா சில பேர் அதை ஏமாத்துறாங்க. கன்னியாடு கொடியாடுன்னு ஏமாத்தி விட்டுறாங்க. உங்களை மாதிரி நேரடியா வந்து வாங்க மாட்டேங்காங்க. அது வாங்க அங்கிட்ட எங்கிட்ட சொல்லி தரகரு கெடுத்து விட்டுறாங்க. எதா இருந்தாலும் நம்ம வீடியோ பாக்குறவங்க நம்ம ரொம்ப போனீங்க. அண்ணன் வந்து பேச்சுக்கு பெயர் பெற்ற வைக்க ஊரை சேர்ந்தவர். வாங்க நேரடியா கூட்டு போறேன், நல்லா வாங்கிக்கோங்க சம்சாரமா. குறைச்சு கேளுங்க. இந்த அவன் ரொம்ப குச்சினா ஒரு குட்டியை கொடுப்பான், அதையும் தூக்கிட்டு வந்துக்கோங்க. ஒரு ஆடு வாங்கினா ஒரு குட்டி ஃப்ரீ. ஃப்ரீ அனுசரிச்சு கொடுப்பாங்க. எங்க கரசக்காட்டு பூர்வீகமாக கொண்டு வானம் பார்த்த பூமியில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லபடியா வந்து நம்ம கன்னியாடு வாங்கிட்டு போங்க. தரமா இருக்கும், பொருள் தெளிவா இருக்கும். மடுக்கட்ட பாருங்க எப்படி நல்லா மிளகா காம்பு இல்ல, எல்லாமே ஊசி காம்பு. ஊசி காம்பு கொண்ட கன்னி ஆடு. ஊசி காம்புன்னு சொல்லுவோம். மிளகா காம்புல கொஞ்சம் தடிமனா இருக்கும். அண்ணே மயிலம்பாடி குட்டி எவ்வளவு சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கியிருக்க? இது 6 ரூபா சொன்னாங்க, 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 5000க்கு என்ன இப்பயும் வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு வைங்கன்னா தீபாவளி முடிஞ்சா வளர்ப்பு கூட்டுன்ட்டு. ஆமா, இல்ல எப்பயுமே வளர்ப்பு குட்டி இந்த டயத்துல பிடிச்சிருக்கோம். அதனால ஒண்ணும் கிடையாது, நம்மளோட வளர்க்குறது தானே இது. சரி, ஒத்த குட்டி வாங்கிருக்கீங்க? ஏற்கனவே குட்டி இருக்குது, ஒண்ணு ஒண்ணா பிடிச்சி வண்டியில வந்ததுனால. சரிண்ணே. ரூபா கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட். மழை நேரத்துல குட்டி வாங்குறப்ப என்னென்னலாம் கவனிக்கணும்? மூக்குச்சளி, காண, வேற என்ன பார்க்கணும்? எல்லாம் வாய்ப்புண்ணு காலில் எப்படி காண புண்ணு காலில் இது உள்ள இருக்கும். சரி, உள்ள இருக்கும். அவ சொல்லிடுவோம், பார்த்துக்கிட்டோம் அவங்க. அதுக்கப்புறம் தடுப்பூசி போடணும். எஃப்எம்டி போடணும் நம்ம ஏரியாவுக்கு. ஆமா. ஏன்னா இதாங்க ஒரிஜினல் மயிலம்பாடி தான் பாருங்க. 4 கால் கணத்தை பார்க்கணும் இன்னைக்கு மயிலம்பாடிக்கு. அது போல உடம்பு ஃபுல்லாமே தங்க கோல்டன் கலர்ல இருக்கும், கீழே வந்து கருப்பு இருக்கும். ஆனா இதுல என்னன்னா வெளிச்சி லைட்டா விழுந்திருக்கு. என்னண்ணே வெளிச்சி விழுந்திருக்கு, வெளியே போய் தான் அந்த மேல கோல்டன் கலர் வந்துருக்கு. எனக்கு பியூர் ஒயிட்டா இருக்குங்க மயிலம்பாடி. காது பாருங்க நல்லா இருக்கும். மயிலம்பாடிக்கு காது நல்லா கீழே இறங்கி ரொம்ப பெருசா வரும், அழகா இருக்கு. சரிங்கண்ணே. எந்த ஊரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிண்ணே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கீங்க? ஆமா. சரி, எத்தனை கடை இருக்கு வீட்டுல? நான் அங்க 6 கடை இருக்குது. 6 கடை. ஆடு வளர்ப்பு எப்படி இருக்கு மழை நேரங்கள்ல? என்னன்னா மழை நேரங்கள்ல நம்ம சிரமப்படணும். மழை நேரத்துல எல்லாமே கஷ்டம்தான் வளர்க்கவே. அப்படியா? வளர்க்கணும், பார்த்து வாங்கணும். சரிண்ணே. மழை வந்து பெரிய மழையாக பெஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெய்ய அதுக்கப்புறம் விட்டுருங்க. ஆனால் இந்த நச்சு மழைங்கிறதுனால 2 மணி நேரத்தை தாண்டி நச்சுக்கிட்டே இருந்தது. அதனாலே பாருங்களேன், எப்படியோ மறந்து போய் ஸ்பீக்கர் மைக் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த 2 கன்னி காக்கடா ஒரிஜினலு 25000 அண்ணன் சொல்கிறாங்க. 23 வந்தால் கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாரு. இது காய் அடிச்சிருந்தாரோ இந்நேரம் ஒவ்வொரு குட்டிக்கும் கூட 3 கிலோ 4 கிலோ பிடிச்சிருக்கோம். அவருக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுத்துருக்கோங்க. எங்கள் ஏரியாக்களில் காய் அடித்த குட்டிகளை தான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். காய் அடிக்காத குட்டி கறியை வந்து கொச்ச வாசனை அடிக்குது அப்படின்னு நாங்கள் கழிச்சு விட்டுற பார்ப்போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் அடுத்து போடலான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்துடுறேன் ஐயன்குளம் வேண்டாம் வந்து செம்பரி வெள்ளாட்டங்கடாயா? எல்லாம் வெள்ளாட்டங்குட்டியாண்ணே? எல்லாமே வெள்ளாட்டங்குட்டி. காய் அடிச்சதா? காய் அடியாது, எல்லாமே கண்ணி. சரி, நம்ம இதில் காய் அடிச்சிருவாங்களே, காய் அடிக்காம அடிச்சா அடியாம போயிடுச்சு.
நட்டம் தானே இதெல்லாம் டக்கு இருப்பாங்கல்ல கூட 4 கிலோ பிடிச்சிருக்கோம் தீபாவளிக்கு. இது என்ன ரகம் இந்த செம்பரி? மயிலமாடி கிராஸ் ஆயிடுச்சுண்ணா. அதான் கிராஸ் ஆகிட்டு நல்லா இருக்கண்ணா. சீனிக்கிறாயா? ஆமாம் ஆமாம் நல்லா போட்டு எடுக்கலாம். ஆட்டுக்கு போடலாம் எல்லாம் வளர்ந்துச்சுன்னா. காது அதுவும் கொஞ்சம் கலப்படமாயிடுச்சு. காதும் பாருங்க காது மாறிடுச்சு. சரிதானே. கண்ணியெல்லாம் ஒரிஜினல் தான். எல்லாம் காக்கடாக்கி நல்லா இருக்கும். ஆட்டுக்கு நல்லா இருக்கும். 5 ரூபா எல்லாமே நல்லா ஒன்றுவோ வருதுங்க. எல்லாமே எத்தனை மாதம் இருக்கும்? 7 மாதம் குட்டி தான். சரிண்ணே சார். விலை தான் முன்ன பின்ன சொல்லுவாங்கண்ணே. ஆமாம் எனக்கு செலவுக்கு வேணும்ல. அடுத்த பேச்சு எடுக்கணும்ல. மழை நேரத்தில் குட்டி வாங்கலாமாண்ணே? அண்ணே நல்லா செங்கனில் 1 கெட்டாவரத்தில் ஒரு கலவை 1 எவ்வளோ சொல்லி எப்படி இருந்துச்சு? 50 சொல்லி 44 முடிக்கல. 44 நான் 4 குட்டி. இந்த 4 குட்டி. ஆமா. இதை கேட்குறேன். அது மட்டும் இது மட்டும் 22 ஒன்று 11,000 கேட்குறேன். வெத்தாடா? வெத்தாடா எப்படி? ஆமா வெத்தாடு. எத்தனை பல்லு ரெண்டும்? 1 4 போட்டுருக்கேன். சரிண்ணே வளர்ப்பு காலம்ல வளர்ப்பு காடு. இது நல்லா வீட்டில் இன்னொரு வளர்த்த விட தெரியும். பால் எப்படி இருக்கும்? பாலா? பால் இந்த மாதிரி தான் கறந்து பார்க்கணும். அண்ணே சொல்லுங்கண்ணே. நல்ல ஒரு பங்கா குட்டி வாங்கிட்டு போற. சொல்லுங்கண்ணே. எவ்வளோண்ணே? 4,500. 4,500. எதனால குட்டி வாங்க ஆசையில் வாங்கிட்டு போறீங்களா? இல்லை குட்டி நம்மகிட்ட இருக்கு நிறைய இருக்கு. என்ன அண்ணே இப்போ ஒன்றும் ஒத்த குட்டியா போகுமா மழை நேரத்தில்? போதும் நம்மகிட்ட இருக்கு நிறைய இருக்குண்ணே. அதனால உண்டாக்குறதா? இல்லை எதனால ஒத்த குட்டி மட்டும் தேர்வு பண்ண காரணம்? இந்த கலர் இல்லைண்ணே நம்மகிட்ட. அப்படிங்களா? என்ன கலர்? கருப்பு தானே இருக்கு. ஃபுல் கருப்பாகவே இருந்துச்சு. சரி கொஞ்சம் வெள்ளை நல்லா இருக்கு. அவங்களுக்கு எந்த ஊருண்ணே? கிருஷ்ணாவரம். கிருஷ்ணாவரம் தான். ஆடு மேய்க்கிறீங்களா? இல்லை வச்சிருக்கோம். சரி ஐயா. கன்னி பெட்டை குட்டி. ஏது பெட்டை? இந்த 2 அதாவது இந்த நம்ம முன்னாடி நிக்கிறதும் அந்த லாஸ்டா நிக்கிறது பெட்டை. 14,000 அனுசரிச்சு கொடுக்கலாம். எத்தனை மாதம் இருக்கும்? 4 மாதம் மாதிரி. அதான் நீட்டு போக்க இருக்கு. நம்ம நம்ம ஏரியா மாதிரி தானே. சென்னை பருவத்துக்கு முறை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கரெக்டாக பருவமா? இப்போ விட்டா குட்டி வந்து கொஞ்சம் ஆனா இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு விட்டோம்னா குட்டி நல்லா நீட்டு போக்கா இருக்கும். பெரிய அதான் நாய்க்குட்டி மாதிரி தான். 2வது முறையில தான் நாய்க்கு இனப்பெருக்கு விடுவாங்க. அதே மாதிரி விடணும். சரிங்க. 15 வாங்க சொல்லுங்க. அனுசரிச்சு தம்பி கம்மியா தருவேன். ராஜபாளையம் சந்தையில வியாழக்கிழமை காய்கறி மார்க்கெட்டு சாயந்தரம் செம்மையா இருக்கும். காலையில ஆட்டு சந்தை. நம்ம ஆட்டு சந்தை நிலவரப்பட்டு இருக்கோம். நம்ம ஆட்டு சந்தை நல்லா தான் இருக்கும். வாங்க நம்ம ராஜபாளையம் சந்தைக்கு வாங்க. ஆடு குட்டி வாங்கலாம். குட்டியோட வாங்கிக்கலாம். பால் வர்க்கமான கன்னியாடு வாங்கணும். அதோட நோய் மேலாண்மை, விற்பனை வாய்ப்பு, சும்மா வந்து நம்ம பால் கடைக்கு ஆடு நல்லா இருக்குது பாலிஷாக இருக்குன்ட்டு நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. என்றைக்குமே ஆடு கன்னியாடை பொறுத்தளவுக்கு விலைலாம் கம்மி தான். நம்ம நேரடியாக சம்சாரியை பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்றைக்கும் வயதான கன்னியாடில் வாங்குறத விட இளமையாக இருக்கிற கன்னியாடுகளை வாங்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கன்னியாடுகளை பற்றி மேலும் தகவல் தெரியணும், அதோட சிறப்பம்சங்கள், மைனஸ் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம ப்ளஸ்ஸாகவே சொல்லுவோம். அதில் மைனஸ் பாயிண்ட்டு ரொம்ப இருக்குங்க. மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். எல்லா ஆட்டுலேயுமே இருக்குது மைனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு ஹாய் கன்னியாடுன்னு போடுங்க. வாட்ஸ்அப் கன்னியாடுக்குன்னே ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து அதோட சிறப்பம்சங்களை பகிர்ந்துக்கிடலாம் வாங்க.